ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நமக்கு இந்த ரட்சிப்பின் நிச்சயம் அப்படின்னாலே டக்கு நம்ம மனதில் ஒரு 4 பேர் தோன்றுவாங்க. இவனாக ரட்சிக்கப்பட்டவனா, இவன் பின்வாங்கி போயிட்டான், இவனும் ரட்சிக்கப்பட்டான், இவனும் பின்வாங்கி போயிட்டான், இவன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கிறான், இவனாக ரட்சிக்கப்பட்டவனா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பொதுவாக நாம் ஒருவன் பின்வாங்கி போயிட்டானா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னே உண்மையிலே அவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்த ஒருவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக அநேக காரியங்களை நம்ம 1 யோவானில் பார்க்க முடியும். அதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஒருவேளை மற்றவர்களுக்கு இல்லாமல் நமக்கு இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளங்களை தரித்தவர்களாக இருக்கிறோமா, எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணுறோமா, இல்லை இந்த 1 யோவானில் அநேக காரியங்களை யோவான் எழுதி வச்சிருக்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேன்னா இப்படி இப்படி இருப்பப்பா அப்படின்னு. இப்படி நம்ம இல்லைன்னா என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பீயிங் ஒன் வித் கிரைஸ்ட் அண்ட் பீயிங் ஒன் வித் கிறிஸ்டியன்ஸ். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவோடு ஒன்றா இருப்பது எளிதான காரியம், ஆனால் கிறிஸ்தவர்களோடு ஒன்றா இருப்பது ரொம்ப கடினமான காரியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியாது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லட்டுமா? இப்போ ஒரே மேடையில் ஒரு 10 சர்ச்சில் இருந்து வரக்கூடிய ஒரு 6-7 டினாமினேஷன் உள்ள ஊழியக்காரங்க வந்து மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரே மேடையில் இருப்பாங்க, ஆனால் ஒரே இருதயத்தில் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஒரு திருமண காரியத்தை பார்க்கும் பொழுது 2 சபை பிரிவை சேர்ந்த ஊழியர்கள் அந்த திருமண காரியத்துக்கு வந்திருந்தாங்க. முதலாவது சபை பிரிவை சேர்ந்த ஊழியர் அந்த திருமணத்தை நடத்திட்டு அவர் ஒரு நல்ல பிரசங்கம் ஆக்கில்லா பெஸ்கில்லா வச்சு நல்ல பிரசங்கம் பண்ணி முடித்தார். இப்போ அடுத்த சபையிலேருந்து வந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அப்புறம் அவர் கோச்சிப்பார்ல. உடனே அவரையும் ஐயா நீங்கள் ஏதாவது பேசுங்க. இப்போ அவர் என்ன பேசலாம்? பொதுவாக சொல்கிறேன், தனக்கு முன் ஒரு சகோதரன் பேசியிருக்கிறாரு, அதை தொடர்ந்து ஆலோசனைகளை கொடுக்கலாம், அல்லது சும்மா வேற ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். இப்போ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஏன்னா வேறு ஏரியா, பார்த்தீங்களா, ஏரியான்னு அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வேறு சபைப்பிரிவு, இவர் வேறு சபைப்பிரிவு, அவர் வேறு லைன் ஆஃப் மினிஸ்ட்ரி, இவர் வேறு லைன் ஆஃப் மினிஸ்ட்ரி. அப்போ அதை விட தான் சிறந்தவன்னு காமிக்கிற இவர் இப்போ மைக் எடுத்து என்ன பேசினார்னா, எனக்கு முன் பேசி அந்த சகோதரர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பற்றி பேசினார், ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்த ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். என்ன சொல்ல வாரீங்க? பேசிக்கா ஒரே பைபிளில் தானே பேசுகிறீங்க, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம், ஒரே பிதா, இப்படி ஒரே 7 காரியம் இருந்தாலும் நாம் 7 விதமாக இருக்கிறோம், பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவங்களாக ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் உங்களுக்கு கிறிஸ்துவோடு ஒன்றா இருக்கிறது போல கிறிஸ்தவர்களோடு உங்களால் ஒன்றா இருக்க முடியணும். அதனால தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் யோவான் எழுதும்போது, அவர்கள் நம்முடையவர்கள் நினைச்சோம், ஆனால் அவர்கள் நம்முடையவர்கள் இல்லைப்பா, நம்மோடு இருந்தார்கள் ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட், பட் அதை பற்றி பேச விரும்பலை. பட் பொதுவாக நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவோடு ஒன்றாக இருந்தால் கிறிஸ்தவர்களோடும் ஒன்றாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் தானே, பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். இந்த 1 கொரிந்தியர் 12 எடுத்த உடனே நம்ம ஆட்கள் உடனே எங்கே போவாங்கன்னா, வரங்களை பாருங்க பிரதர், இந்த வரம் இருக்கா பிரதர் அந்த வரம்லாம் இருக்கட்டும் பிரதர், அங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு, இது இருக்கா உங்ககிட்ட? ஒரு மனம் 9 வரங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு மனம் இருக்காது. ஏன்னா அங்கேயும் நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவன் வரம் பெருசா, நம்ம வரம் பெருசா? அவனால் பாஷை பேச தான் முடியும் சார், நாங்கள் வியாக்கியானமே பண்ணுவோம், இது அந்த பாஷை வியாக்கியானமா இல்லை வேற வியாக்கியானமா யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே வேற நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது பிரதர். அங்கே என்ன இருக்குது பாருங்களேன், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், நீங்களும் நானும், இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த சரீரத்தினுடைய மெம்பர்ஸ் அல்லது சரீரத்துடைய அவயமாக இருக்கிறோம். இன்னும் அதே அதிகாரத்தில் 13வது வசனம், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. இப்போ என் மூக்கும் என் கண்ணும் அதாவது இஷ்டத்துக்கு வேலை செய்யக்கூடாது. கண்ணு மூடணும்னு நீ மூடிட்டு நானும் மூடிக்கிறேன், மூக்கு மூடிச்சுன்னா அப்போ நான் என்னத்துக்கு ஆவேன்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ சரீரம்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை. ஆனால் பர்பஸ் என்னன்னா, அவயம் நல்லா இருக்க வேண்டுங்கிறதற்காக அவயம் வேலை செய்யவில்லை, சரீரம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவயம் வேலை செய்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்காத? திருப்பி இருக்கா சொல்கிறேன், இந்த மூக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மூக்கு வேலை செய்யலை சார், இந்த பாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மூக்கு வேலை செய்யுது.
சபையாகிய சரீரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவயமாகிய நீங்களும் நானும் வேலை செய்யணுமே தவிர நாமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. இப்போ இந்த 5 விரல் இருக்கு, டக்குன்னு இந்த நடுவில் இருக்க விரல் மட்டும் கால் அளவுக்கு வீங்கிட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், எப்படி தூக்கிட்டு நடக்கிறது? இல்லை பார்க்குறவங்களாம் சூப்பர் சார், என்ன எக்ஸசைஸ் பண்ணி அந்த மிடில் ஃபிங்கர் அவ்வளோ பெருசாக்குனீங்க சார், இது தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நானும் பண்ணி. ஒருத்தனா கேட்பானா என்ன சார் வியாதியா? அப்படி பார்த்தா கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏகப்பட்ட வியாதி தான் இருக்குது, வளர்ச்சி இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா வியாதியெல்லாம் நம்ம வளர்ச்சிங்கிறோம், வளர்ச்சியெல்லாம் வியாதிங்கிறோம். கால் பெருசாகிட்டே போகுது, இன்னமும் எக்ஸசைஸ் பண்ணி காலை பெருசு, அது கால் பெருசாக்கலையா, அது யானைக்கால் வியாதி. இப்படி தான் நம்மளும் இன்னைக்கு வளர்ந்துட்டு போகிறோம். ஒரு சில எடுத்துக்காட்டை சொல்கிற மாதிரிங்களேன், ஆதி அப்போஸ்தலர் வாழ்க்கையில் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் எடுத்துக்காட்டு காமிக்கிறேன். அன்னைக்கு அவங்க எப்படி ஒரே சரீரம் பல அவயங்கள்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன். 21ஆவது வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லுது, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது காலை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சிடுங்க, கண்ணு வேறு டிபார்ட்மெண்ட்டு, கால் வேறு டிபார்ட்மெண்ட்டு, கை வேறு டிபார்ட்மெண்ட்டு. கண்ணு ஷேப்பு வேறு, பர்பஸ் வேறு, இருக்கிற இடம் வேறு, கையோட ஷேப்பு வேறு, இருக்கிற இடம் வேறு, பர்பஸ் வேறு. ஆனால் இந்த கை கண்ணோட சேர்ந்து வேலை செய்யுது. இப்போ நான் இங்கே பார்க்குற கையும் கரெக்டாக வேலை செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வேலை பார்த்து டபக்குன்னு கண்ணில் குத்திக்கிறது இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவ உலகம் மட்டும் எங்க இந்த டினாமினேஷனில் இருந்துட்டு அந்த டினாமினேஷனில் பொண்ணு கூட எடுக்க மாட்டோம். நம்ம தப்பாக சொல்லிட்டணும் இல்லை, எழுதி பிடிச்சிக்கலாமா? அந்த டினாமினேஷனில் இருக்கிற பாஸ்டர் இந்த டினாமினேஷனுக்கு வந்தாருன்னா அவரை வந்து உட்கார வச்சு அழகு பார்ப்போமே தவிர அவருக்கு எந்த ஒரு வேலையும் அல்லது எந்த ஒரு ஊழிய வாய்ப்பும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவர் வேற டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் சரீரம் எப்படி வேலை செய்யுதுன்னா கண்ணு வேற இடத்துல இருக்குது, காது வேற இடத்துல இருக்குது, கை வேற இடத்துல இருக்குது. எல்லாரும் வேற வேற வேலையை செய்கிறாங்க. சைஸில் டிஃப்ரென்ஸு, பர்பஸில் டிஃப்ரென்ஸு, பிளேஸில் டிஃப்ரென்ஸு. ஆனால் வேலை சரீரம் முழுவதும் இயங்குவதற்கு அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சுல. பவுல்னு ஒரு மனுஷர் இருந்தார், பவுல் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் சொல்லும் பொழுது கொலேசியர் 1ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம். கொலேசியர் அந்த ஊர்க்காரங்க, அந்த சபைக்கு பவுல் எழுதுகிறாரு என்பது, நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. இப்போ நாம் நமக்காக சில பாடு அனுபவித்தாலே என்ன ஆண்டவரே எவ்வளவு காலம் அப்படின்னு தான் நம்ம பேசுவோமே தவிர என்னைக்காவது பிரதர் பாடுகளோட சந்தோஷமாக இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிற ஒரு கிறிஸ்தவங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியல. ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாக இருக்கிற கிறிஸ்தவங்களை பார்க்க முடியுது. அதனால தான் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஆனால் பாடுகளில் சந்தோஷம் அடைஞ்ச கிறிஸ்தவனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் தனக்கு வந்த பாடுகள்னால சந்தோஷமா இல்லை, உங்கள் நிமித்தமாக. யாரு? கொலேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய கொலேசிய சபையினால இவருக்கு வந்த பாடுகளில் இவர் சந்தோஷமா இருக்கிறாராம். எந்த கடைசியாக எப்போ இன்னொரு கிறிஸ்தவனுக்காக நீங்கள் பாடு அனுபவித்து அந்த கிறிஸ்தவனுக்காக பாடு அனுபவித்தது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள்? ஒரே அவயம் அப்படின்னா இதுதான். சரி, இதையும் தாண்டி அப்படியே மாற்றி இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்களேன். எபேசியர் 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் சபையை பற்றி மற்றவங்களை பற்றி சொல்கிறார் போல். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஆகையால் உங்கள் நிமித்தம், அதாவது எபேசு சபையின் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே, பவுலாகிய நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் எபேசு சபையே நீ சோர்ந்து போகாதிருக்க. அப்படின்னா அது பவுல் பாடு, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்காம நமக்காக இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்லி பவுல் சபைக்கு சொல்றார். அப்போ நல்லா கவனிங்க, இந்த கொலேசு பட்டணத்துக்காக பவுல் பாடுகள் அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுறாரு. எபேசு பட்டணத்துக்காக பவுல் பாடுகள் அனுபவிக்கும் பொழுது இந்த எபேசு பட்டணம் துக்கப்படுது. இதுதான் ஒன் வித் கிரைஸ்ட் அண்ட் ஒன் வித் கிறிஸ்டியன்ஸ். இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவர்களாக, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, அதே 14 வசனம் சொல்லுது, முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய. எந்த டினாமினேஷனில் இருந்தாலும், எந்த ஊழியத்தில் இருந்தாலும், அது எந்த வகையான ஊழியமாக இருந்தாலும், எந்த சபை பிரிவாக இருந்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். ஒரே குடும்பம், ஒரே சரீரம், ஒரே கட்டடம். பாலுடைய அந்த ட்ரையல்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரத்தில் நிறைய எழுதுவார். அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த பாடுகளை பற்றி எழுதும்போது நிறைய பாடுகளை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிரயாணம்,
ஆறுகளால் வந்த மோசம், கல்லறால் வந்த மோசம், சுய ஜனத்தினால் அந்த மோசம், அந்நிய ஜனத்தினால் அந்த மோசம், பட்டணத்தில், வனாந்தரத்தில், சமுத்திரத்தில், கள்ள சகோதரரிடத்தில் வந்த மோசம், பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், கல்லால் எறியப்படுறது, கப்பரிச்சதம், இப்படி பல காரியங்கள் எழுதும் போது டக்குனு இன்னொரு காரியம் எழுதுகிறார். என்ன தெரியுமா? எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அவர் குடும்பத்தை பற்றிய கவலை நெருக்கலைங்க. கல்லால் அடித்தா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி எங்கேயோ ஒரு சபையில், ஏதோ ஒரு சபையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அவருக்கு வலிக்குதான். இந்த மாதிரி எல்லா சபையும் ஒரே சரீரமாக பாவிக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் எல்லா சபை பிரிவினரையும், எல்லா சத்தியத்தின்படி நடக்கிற எல்லா சபை சகோதரனையும் ஒரே மனதோடு நேசிக்க முடிகிறதா? அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இல்லை பிரதர், அந்த சர்ச்சைக்காரன் பக்கத்திலே போகக்கூடாது அப்படின்னா, ஐயோ பிரதர், நீங்கள் அவன் பக்கத்தில் போகிறதுக்கு பதிலாக முதல்ல ஆண்டவர் பக்கத்தில் போகிறீங்க, நீங்கள் வேற எங்கேயோ இருக்கிறீங்க போல இருக்கு. கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்க முயற்சிக்கிற நாங்கள் கிறிஸ்தவர்களோடு ஏன் ஒன்றாக இருப்பதில்லை ஆண்டவரே? அப்பா, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே சபை, ஒரே பிதா, ஒரே ஞான ஸ்நானம், இதையெல்லாம் போதிக்கிற, படிக்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவுகளையும் கலைந்து அப்பா ஒரே சரீரத்திலே, ஒரே கட்டடத்திலே அவயங்களாகவும் தூண்களாகவும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.